முகாம்கள் மூலமா இந்த மாவட்டத்தில் மட்டும் இது வரைக்கும் 1,14,000 மனுக்கள்ல பெரும்பாலான மனுக்கள் மகளிர் உரிமை தொகை தொடர்பாக இருக்கு. நான் உறுதியோடு சொல்றேன், தகுதியுள்ள அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை நிச்சயம் விரைவில் கிடைக்க போகுது. மகளிருக்கு உரிமை தொகை தரப்படும் தேர்தல் அறிக்கை சொன்னப்போ அப்படியெல்லாம் தர முடியாதுன்னு யாரு சொன்னா? தமிழ்நாட்டினுடைய நிர்வாகத்தை பாழ்படுத்தினாங்களே, குட்டிச்சோறு பண்ணாங்களே அதிமுக, அவங்க சொன்னாங்க. ஆனா நம்ம ஆட்சி பொறுப்புக்கு நிதி நெருக்கடியை ஓரளவுக்கு சரி செஞ்சதுமே உரிமை தொகையை வழங்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இந்த திட்டத்தை பாதையை நிறுத்திடுவாங்க அப்படின்னு வதந்தியை கிளப்பினாங்க. ஆனா அதுக்கு மாறா இது வரைக்கும் 27 மாதங்கள்ல 1,14,00,000 பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய்னு ஒவ்வொரு மாதமும் மகளிருக்கு 27,000 ரூபாய் கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு மாதம் 27,000 ரூபாய் இது வரைக்கும் போயிருக்கு ஒவ்வொரு மகளிருக்கும். 1000 ரூபாய் எதுக்குன்னு சில சம்பந்தம் இல்லாம பேசுறாங்க. நான் தெளிவா சொல்றேன், எங்க அண்ணன் ஸ்டாலின் கொடுக்கிற மாதாந்திர சீர்னு என்னுடைய சகோதரிகள் சொல்றாங்களே, இது உதவி தொகை இல்ல, உரிமை தொகை. இந்த தொகையை கொடுக்க ஆரம்பிக்கும் போது என்கிட்ட கேட்டாங்க, யாருக்கு இந்த 1000 ரூபாய் கிடைக்கும்னு கேட்டாங்க. சட்டமன்றத்தில் கேட்டாங்க. நான் சொன்னேன், யாருக்கெல்லாம் 1000 ரூபாய் தேவையோ அவங்களுக்கெல்லாம் கிடைக்கும். இப்பவும் சொல்றேன், தகுதியுள்ள எல்லோருக்கும் நிச்சயம் கிடைக்கும். நான் உறுதியோடு சொல்ற, தமிழ்நாட்டு மகளிர் முன்னேறி வருவதற்கு துணையா இருக்கக்கூடிய இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியின் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு அடித்தளமா இருக்கிறப்ப நம்ம திராவிட மாடல் 2.0 அரசியலையும் நிச்சயம் தொடரும். சமூக முன்னேற்றத்திற்காக, விளிம்பு நிலை மனிதர்களுக்காக, அவங்களுக்கு உதவுறதுக்காக, எளிய மனிதர்களை அரவணைப்பதற்காக, பின்தங்கியுள்ள மக்களை கை தூக்கி விடுவதற்காக நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் ஏராளமான திட்டங்களை உருவாக்கி இருக்கிறோம். அந்த உன்னதமான திட்டங்கள்ல புதுசா செயல்படுத்த இருக்கக்கூடிய திட்டம் தான் தாய் மாணவர் திட்டம். 70 வயதுக்கு அதிகமானவங்க ரேஷன் கடைகளுக்கு வர தேவையில்லை. அவங்களுக்கான பொருட்களை வீடு தேடி சென்று வழங்க தொடங்கிட்டோம். இப்ப இந்த திட்டத்தில் பொதுமக்களுடைய கோரிக்கை ஏற்று 70 இல்ல 65 வயதுக்கு மேற்பட்டவர்களை திருத்தி 21 லட்சம் குடும்பங்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருளை தரோம். சில மாதம் அதுக்கு முன்னாடி காலை உணவு திட்டத்தை தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அரசு உதவி பெறக்கூடிய மாணவர்களுக்கு விரிவுபடுத்தணும். விழாவில் மாண்புமிகு பஞ்சாப் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கலந்துகிட்டார். அடுத்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சி மூலமா புதுமை பெண் தமிழ் புதல்வன் விரிவாக்க திட்டத்தை தெலுங்கானா முதல்வர் கலந்து கொண்டு சிறப்பிச்சார். சில வாரம் தென்காசிக்கு போயிருந்தேன். அப்பதான் கலைஞர் கனவில திட்டத்தோட 1 லட்சமாவது பயனாளிக்கு வீட்டை கொடுத்து மேலும் 1 லட்சம் வீடுகள் கட்டிக்கிட்டு வரோம் அப்படின்னு சொன்னேன். இப்போ அடுத்து அன்பு கரங்கள் திட்டம். அது என்ன? பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகளின் 18 வயது வரையிலான பள்ளி படிப்பு முடியும் வர மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருது. அதனுடைய இன்னொரு தொடர்ச்சியாகத்தான் அடுத்த நிகழ்ச்சி அன்பு சோலை திட்டத்தை இன்று நான் தொடங்கி வச்சிருக்கிறேன். மார்ச் மாசம் பட்ஜெட்ல சொன்னோம், வேலைக்கு போற பலருடைய வீடுகளில் முதியோர்கள் தனிமையில் இருக்காங்க. அவங்களுடைய தனிமையை போக்கி நட்பு வட்டத்தை உருவாக்கி மனமும் உடலும் சுறுசுறுப்பா இருப்பதை இந்த மையங்கள் உறுதி செய்யணும்னு சொன்னோம். அதுக்காக 25 மையங்களை தமிழ்நாடு முழுக்க முதற்கட்டமா இன்று தொடங்குகிறோம். அவங்களுக்கு சிற்றுண்டி, மதிய உணவு, பிசியோதெரபி பயிற்சி, தொலைக்காட்சி, இன்டோர் கேம்ஸ் உள்ளிட்ட பொழுதுபோக்குகள், கைவினை பயிற்சிகள்னு தேவையான எல்லாமே அன்புச்சோலை மையத்தில் கிடைப்பது போல இந்த திட்டத்தை வடிவமைச்சிருக்கோம்.
இதனால வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களா அந்த பெரியவங்களை தனியா விட்டுட்டு வேலைக்கு போறவங்களுக்கும் டென்ஷன் இல்லை, முதியோர்களும் மகிழ்ச்சியா பாதுகாப்பா இருப்பாங்க. இப்படி எந்த ஊருக்கு போனாலும் ஒரு புது திட்டம் தொடக்கம், திட்டங்களின் விரிவாக்கம். இப்படி நாம் செயல்படுற காரணத்தினால எதிரிகளுக்கெல்லாம் கிளி பிடிச்சிருக்கிறாங்க. வாக்கு வங்கி தேர்தல்னு எதை பத்தியும் கவலைப்படாம எல்லா தரப்பினருமான திட்டங்களா நாம் செயல்படுத்திட்டு இருக்கிறோம். இப்படி நம்ம திராவிட மாடல் செயல்படுத்த திட்டங்கள் பிற மாநிலங்களுக்கு மாடலா அமைஞ்சிருக்கு. தெலுங்கானா, பஞ்சாப்ல நம்ம முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை தொடங்க போறதா அறிவிச்சுட்டாங்க. இந்தியா தாண்டி கனடாவில் இப்போ இது செயல்படுத்தப்படுது. இதுதான் நம்ம மாடலுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வெற்றி. அது மட்டுமா, இலவசங்களை கொடுத்து மக்களை சோம்பேறியாக்குறோம்னு குற்றச்சாட்டை வச்சது யாரு? பாஜக. அந்த பாஜகவே அவங்க ஆளுகிற மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசத்தில் இந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க. இதேவேளை நம்ம விடியல் பயண திட்டமும் எல்லா மாநிலங்களும் வரிசையா தேர்தல் வாக்கு இடம் பெற்றுக்கிட்டு வருது. அப்படி சொன்ன கட்சிகள்லாம் வெற்றியும் பெற்றிருக்காங்க. இப்ப உலக நாடுகள் பின்பற்றுது. நியூயார்க் மாநகர மேயர் தேர்தலில் கட்டணமில்லா பேருந்து வாக்குறுதி கொடுத்து சோர்தான் மம்தானி அங்க ஜெயிச்சிருக்கிறார். அவர் ஏழை எளிய மக்கள் பக்கம் நின்று இந்த வாக்குறுதி தந்ததும் பெரும் பணக்கார பக்கம் நின்ன அதிபர் டிரம்ப் நியூயார்க் மாநகரத்துக்கான நிதியை நிறுத்திவிட மிரட்டி பார்த்தார். ஆனா அந்த மிரட்டல் அதற்றெல்லாம் மீறி மம்தானி தான் அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார். எதுக்காக சொல்றேன்னா, அதுக்காக சொல்றேன், உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். எல்லாருக்கும் எல்லாம் இயங்குகிறது தான் திராவிட மாடல். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க உழைக்கிறதும் பாடுபடுறதும் எளிதானதல்ல. அதனால்தான் கவனத்தோடு தொலைநோக்கு சிந்தனையோடு நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா சிலர் இது போன்ற திட்டங்களை மதிக்காம அரசியல் உள்நோக்கத்தோடு ஆட்சியை குறை சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. எதிர்கட்சினா எல்லாத்தையும் எதிர்க்கணும்னு இல்லை. ஆனா இன்றைய எதிர்கட்சிகள் மக்கள் நலத்திட்டங்களையும் பயன்பெறக்கூடிய மக்களையும் கொச்சைப்படுத்தி பேசுறாங்க. என்ன செய்யறது? அவங்களுடைய குணம் அப்படி. அவங்களுக்கு தெரிஞ்ச பண்பாடு அவ்வளவுதான். என்னை பொறுத்த வரைக்கும் போற்றுவார் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவார் தூற்றட்டும், நம் பணி மக்கள் பணி.